ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு லேர்ன் வித் வைஷு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான்வரி 2025 யூஜிசி நெட் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸோட யூனிட் 3 கொஸ்டின் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன 2 வீடியோலையும் யூனிட் 1 and 2 பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. யூனிட் 3 அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The first question is, which of the following is not true about global variable? அதுக்கு ஃபஸ்ட்டு குளோபல் வேரியபிள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எங்கே மென்ஷன் பண்ணுவோம் குளோபல் வேரியபிளை? இட் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆல் ஆஃப் த ஃபங்க்ஷன். நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணும்போது அவுட் சைட் ஆல் தி ஃபங்க்ஷன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இட் இஸ் ஈஸிலி ஆக்சஸபிள் எனிவேர். நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருந்தாலும் அதை கூப்பிட்டுக்கலான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆல் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அண்ட் இஸ் ஆக்சஸபிள் எனிவேர் இன் தி ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The values of the global variables which are sent to the called function may be changed inadvertently by the called function. Change ஆகுமா? இல்லை சேஞ்ச் ஆகாதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வேல்யூ சேஞ்ச் ஆகலாம். ஏன் ஆகலாம் அப்படின்னா, நம்ம the global variable can be accessed and modified by any function. அதான டெஃபினிஷனில் பார்த்தோம். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதை ஆக்சஸ் பண்ணும்போது இட் மே ஆக்சிடென்ட்லி சேஞ்ச் த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ ஆப்ஷன் 1 நமக்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 2, ஃபங்க்ஷன்ஸ் ஷுட் பி இண்டிபெண்ட் இஃப் தே யூஸ் குளோபல் வேரியபிள்ஸ். திஸ் இண்டிபெண்டன்ஸ் இஸ் லாஸ்ட். இஃப் அ ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அ குளோபல் வேரியபிள் அப்படின்னா இட் கான்ட் ஒர்க் அலோன். ஒரு ஃபங்க்ஷனாக நான் குளோபல் வேரியபிளை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது தனியாக அது ஒர்க் செய்ய முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இட் இஸ் லெஸ் ரீயூசபிள் அண்ட் மோர் டிபெண்ட்டாக இருக்கும். அதனால் அது இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் செகண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் இஸ் லாஸ்ட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் 2 இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 இட் இஸ் நாட் இமீடியட்லி கிளியர் வாட் வேல்யூஸ் ஆர் யூஸ்டு பை த ஃபங்க்ஷன் வென் குளோபல் வேரியபிள்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஆப்வியஸ்லி ஏன் அப்படின்னா, கன்ஃபியூசிங் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதனாலனா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறப்போ வி கான்ட் ஏபிள் டு ஈஸிலி டெல் வாட் டேட்டா இட் யூசஸ் இஃப் இட் ரிலைஸ் ஆன் குளோபல் வேரியபிள். ஸோ அப்படி இருக்கும்போது இட் ரியலி கன்ஃபியூசஸ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. அதனால் ஸ்டேட்மெண்ட் 3 பார்த்தீங்கன்னா ட்ரூ தான். ஸோ த ஆப்ஷன் 4 என்னது? A function that uses global variable does not suffer from reusability. Obviously இது ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா, குளோபல் வேரியபிளை மென்ஷன் பண்ணுற நம்ம அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ரீயூசபிலிட்டியால் பாதிக்கப்படும். இட் டூ சஃபர் ஃப்ரம் தி ரீயூசபிலிட்டி. ஸோ அதனால் ஆப்ஷன் 4 தான் நாட் ட்ரூ. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், the light given off by the phosphor during exposure to the electron beam is known as what? ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளோரசன்ஸ், ஃபாஸ்பரசன்ஸ், பர்சிஸ்டன்ஸ், ரீட்ரேசிங். ஸோ இது ஆன்சர் என்ன ஆன்சர்? ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா இமீடியட் எமிஷன் ஆஃப் லைட். ஃபாஸ்பரசன்ஸ் அப்படின்னா டிலேட் எமிஷன் ஆஃப் லைட். பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா duration of the screen continues to glow after the beam is removed. Retracing அப்படின்னா என்ன அர்த்தம்னா, electron beam back to the starting position. இந்த மூமெண்ட்டோட நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? given off by the phosphor during exposure. உடனே நமக்கு லைட் அந்த இடத்துல வரணும் அப்படின்றது அதோட மென்ஷன். அப்போ இமீடியட் எமிஷன் ஆஃப் லைட் எது? ஃப்ளோரசன்ஸ் தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ மற்ற 3 ஆப்ஷனோட இண்டிவிஜுவல் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள். ஃபாஸ்பரன்ஸ் அப்படின்னா டிலேட் எமிஷன் ஆஃப் லைட். ஸோ இட்ஸ் வாட் காசஸ் க்ளோ இன் தி டார்க் எஃபெக்ட். பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டியூரேஷன் த ஸ்க்ரீன் கண்டினியூஸ் டு க்ளோ ஆஃப்டர் தி பீம் இஸ் ரிமூவ்டு. பீம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ நேரம் இன்னும் லைட் நமக்கு தெரியுது அப்படின்ற அந்த டைமை கால்குலேட் பண்ணுறது தான் பர்சிஸ்டன்ஸ். ரீட்ரேசிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
திரும்ப அந்த எலக்ட்ரான் பீம் வந்து நம்ம திரும்ப பேக் டு த பொசிஷனுக்கு வைக்கிறப்போ எவ்வளோ நேரம் ஆகுது அந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து மூவ்மெண்ட் ஆகுறதுக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் அ ரீட்ரேசிங். ஸோ லாஸ்ட் 2 ஆப்ஷனுமே ஆப்வியஸ்லி இட் இஸ் சம்வாட் அ கால்குலேஷன். ஃபாஸ்பரன்ஸாக ஃப்ளோரசன்ஸாக பார்க்குறப்போ ஃப்ளோரசன்ஸ் இமீடியட் எமிஷன் அண்ட் ஃபாஸ்பரசன்ஸ் டிலேட் எமிஷன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. Next question, match the following with functions and uses of functions. ஸோ இது ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? எஃப் சீக் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இட் செட்ஸ் தி பொசிஷன் டு அ டிசையர்ட் பாயிண்ட் இன் தி ஃபைல். ஸோ அப்போ ஏயோட மேட்ச் என்னது? 3 தான் அதோட மேட்ச். அப்போ A3. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? A3ன்னு வரப்போ நம்ம ஆப்ஷன் 2 ஆர் 3 செலக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆப்ஷன் 2 ஆர் 3ன்னு வரப்போ ஆப்வியஸ்லி பி என்னது? எஃப்டெல்ன்றது இட் பிலாங்ஸ் டு 1 தான். ஸோ இட் கிவ்ஸ் தி கரண்ட் பொசிஷன் இன் தி ஃபைல். ஸோ நம்ம இப்போ சியும் 4 தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி என்னது? எஃப்இஓஎஃப். இஓஎஃப் அது. ஸோ எண்ட் ஆஃப் த ஃபைலுன்னு அர்த்தம். அடுத்தது ரீவைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த ஃபைலு நமக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போ எஃப்இஓஎஃப்னு வரப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? செட்ஸ் தி பொசிஷன் டு தி பிகினிங் ஆஃப் தி ஃபைல். அண்ட் ரீவைண்டுன்னு வர்றதுக்கு நமக்கு என்ன ஆப்ஷன் சொல்லலாம்? ஸோ இஓஎஃப் எண்ட் ஆஃப் தி ஃபைல் வந்து ஆப்ஷன் 4. அப்போ ரீவைண்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அது வந்து பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன் 2. ஸோ இப்போ ஆன்சர் மேட்ச் பண்ணிடலாமா? ஆப்ஷன் 2 தான் அதோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? எஃப் சீக். சீக்னா என்ன சொன்னேன் நான்? பொசிஷன் டு அ டிசைட் பாயிண்ட் இன் த ஃபைல். நமக்கு என்ன பாயிண்டில் வேணும் அப்படின்றத நம்ம எங்கே வைக்கிறோமோ தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஆஸ் அன் எஃப் சீக். அண்ட் எஃப்டெல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரண்ட் பொசிஷன் அந்த ஃபைலை எடுத்து சொல்லும். யூஓஎஃப்னா என்ன சொன்னால்? எண்ட் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபோர்த் ஒன் எண்ட் ஆஃப் தி ஃபைல் கண்டிஷன். ரீவைண்ட் அப்படின்னா பொசிஷன் டு தி பிகினிங் ஆஃப் தி ஃபைல். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. Moving to the next question, arrange the 2D viewing transformation pipeline. So 2D viewing transformation pipeline. So என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து convert world coordinates to viewing coordinates. Next map viewing coordinates to normalized viewing coordinates using window viewpoint specifications. அடுத்தது construct world coordinates scene using modeling coordinates transformations. Map normalized viewpoint to device coordinates. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா நமக்கு ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகாத ஒரு விஷயம் இல்லை. இதில் பார்த்த உடனே நமக்கு என்ன சொல்லலாம்? 2D வியூவிங் பாயிண்டில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து மேப் நார்மலைஸ்டு வியூ பாயிண்ட்டு தான் லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம கடைசியாக தான் என்ன பண்ணுவோம்? மேப் நார்மலைஸ் வியூ பாயிண்ட்டை செட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ட் வேர்ல்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வேர்ல்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஆப்ஷன் சி தான். ஐ மீன் அந்த பாயிண்டில் சி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு வந்து வி நீட் டு கன்ஸ்ட்ரக்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் மாடல். ரெண்டுத்துக்கோட கோஆர்டினேட்டை ஃபஸ்ட்டு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை வியூவிங் கோஆர்டினேட்டாக பார்க்குற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணுவேன் ரெண்டாவது ஸ்டெப்பில். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஐ ஹவ் டு மேப் வித் தி நார்மலைஸ்டு வியூவிங் அண்ட் ஃபைனலாக தான் நார்மலைஸ்டாக நான் வியூ பண்ணுவேன். வியூ பாயிண்ட் டு தி டிவைஸ் கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா சிஏபிடி தான் ஆன்சராக இருக்குது. ஸோ அது வந்து இந்த ஆப்ஷன்லேயே இல்லை. பட் இந்த யூஜிசி ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 வந்து ஆன்சராக மார்க் பண்ணியிருக்காங்க. அது பிகாஸ் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் அது வந்து டீன் இருக்குது. ஸோ சம்வாட் இட் ரீஅரேஞ்சுன்றதுனால லாஸ்ட்டு கன்ஃபார்மாக மேப் நார்மலைஸ்ன்றதுனால அது லாஸ்ட் ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆப்ஷன் 3லையும் பார்த்தீங்கன்னா டி லாஸ்ட்டில் இருக்குது. பட் இட் இஸ் ரிப்பிட்டேட்டிவ். 2 தடவை டிடின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் 3 சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 தான் மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேஸ் நமக்கு இருக்குது. வி நோ வாட் இஸ் தி கரெக்ட் ஆர்டர். பட் அந்த கரெக்ட் ஆர்டர் வந்து ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா வி நீட் டு யூஸ் லைக் திஸ் சென்டென்ஸ் ஒன்லி. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி மேப் நார்மலைஸ் தான் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் 4ன்னு மார்க் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோவிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? இஃப் கண்டிஷனில் n ஈக்குவல் டு 20 minus 10 or n greater than 10 கொடுத்துருக்காங்க. ஸோ the order of the execution of the following operations. ஸோ நம்ம அந்த ஆப்ரேட்டரை வச்சு எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணுமோ எது அடுத்து அதுக்கு எடுத்து அது அடுத்து அப்படின்ற ஆர்டரை சொல்லணும். ஸோ இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் வந்து m ஈக்குவல் டு வேல்யூவை நம்ம ஃபைனல் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்?
சப்ராக்ஷன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ சப்ராக்ஷன் 20 - 10 கொடுத்தா தான் எனக்கு எம்மோட வேல்யூ என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கிளியர் பண்ணுவேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆப்ரேஷன் இருக்கும்? சப்ராக்ஷன். ஸோ ஆப்ஷன் அந்த பி தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 and 3 மார்க் பண்ணி வச்சுருவேன். அதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து greater than 10 அப்படின்றத நான் செக் பண்ணிவிடுவேன்னு அதுவே வந்துருச்சு. ஸோ அடுத்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு என்ன இருக்கும்? கிரேட்டர் தென் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் எனக்கு என்ன இருக்குது? ஈக்குவல் டுவாக இருக்கா வேல்யூன்றதை நான் அடுத்து செக் பண்ணுவேன். நான் இங்கே கிரேட்டர் தென் வேல்யூ என் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்தது எம்முக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ அது ஈக்குவல் டு வேல்யூவை நான் அசைன் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ அப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்கும்? ஏ அண்ட் ஃபைனல் ஆப்ரேட்டர் அப்படி தான் எனக்கும் அந்த ஆர் ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அப்போ அதோட சீக்வன்ஸ் என்ன இருக்குது? BDAC. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் என்னது கரெக்டு? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is not true? Not true statement. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? A data member of a class can be declared as static and is normally used to maintain values common to the entire class. So the statement true or false? Obviously it is true. ஏன் அப்படின்னா static member data member என்னவா இருக்கும்? It is obviously shared across all objects of a class. கரெக்டாக? ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா காமன் வேல்யூவாக தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இது என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? A friend function can be invoked like a normal function without the help of any object. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரூ தான். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஸோ அதனால் என்ன ஆகும்? இட் டசன்ட் நீட் எனி ஆப்ஜெக்ட் டு பி கால்டு. அதனால் இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் 2வும் ட்ரூ தான். ஆப்ஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கேன் பி ஓவர்லோடட் லைக் நார்மல் ஆப்ரேட்டர்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ண முடியுமா? So it cannot be overloaded and few operators that cannot be changed to. அதனால் ஆப்ஷன் 3 என்னது? false. It is not a true. அப்போது ஆப்ஷன் 3 தான் அதோட ஆன்சர். ஆப்ஷன் 4 என்னன்னு பார்த்துடலாம். Multiple inheritance may lead to duplication of inherited members. This may be avoided by making the common base class a virtual base class. So multiple inheritanceல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமன் பேஸ் கிளாஸ்ன்னு கொடுக்கல. அண்ட் தட் பேஸ் கிளாஸ் கேன் பி இன்ஹெரிட்டட் மோர் தென் ஒன்ஸ். கரெக்டாக? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி தானே? ஒரு பேஸ் கிளாஸு நிறைய டெரைவ்டு கிளாஸ் கொடுப்போம் தானே? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது அப்போ? ஆப்ஷன் 3. சின்ஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் cannot be overloaded. அங்கே கேன் பின் கொடுத்ததுனால இட் இஸ் நாட் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், the major adverse side effects of scan conversions are. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? staircase appearance, unequal brightness of slanted lines, picket fence problem, rasterization, pre-filtering and post-filtering. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் கன்வர்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸ்கேன் கன்வர்ஷன்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வெக்டார் கிராஃபிக்ஸ். அதாவது இந்த லைனு ஷேப்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுப்போம்ல, லைக் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், லைன், ஒரு கோடு, சர்க்கிள், அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம்ல, அதை வந்து நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா ராஸ்டர் இமேஜாக மாற்றலாம். ராஸ்டர் இமேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிக்சல், அந்த குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குல்ல, அதான் பிக்சல். ஸோ ஒரு வெக்டாரை வந்து நான் ராஸ்டர் இமேஜாக மாற்றுறேன்ல, அந்த பேர் தான் ஸ்கேன் கன்வர்ஷன் அர்த்தம். நார்மலாக ஒரு லைனை நான் எப்படி மாற்றுறேன்? அந்த லைன் வந்து நல்லா ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து பிக்சல் பாக்ஸாக தெரியுதுல்ல, அந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்கேன் கன்வர்ஷன் அர்த்தம். ஸோ அப்படி நான் பண்ணும்போது எனக்கு என்னென்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்றத தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஸ்டேர்கேஸ் அப்பியரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் அப்பியரன்ஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அலைசிங்னா அதோடைய அந்த பிக்சல் கிரிட் இருக்குல்ல, அதை வந்து எனக்கு ஓவர்டியூ பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம் இஸ் அ சைடு எஃபெக்ட் தான். ஸோ எனக்கு ஏ வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு அன்ஈக்குவல் பிரைட்னஸ் ஆஃப் ஸ்லாண்டட் லைன்ஸ். ஆப்வியஸ்லி நான் அந்த ஒரு டயக்னல் லைன்ஸை நான் வந்துட்டு பிக்சலாக மாற்றுறப்ப அந்த சர்க்கிளில் நம்ம இப்போ வந்து லைனுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுவே ஒரு சர்க்கிள் இருக்கும். நீங்கள் ஒரு பெண்ணில் சர்க்கிள் வரைகிறதுக்கும் அந்த சர்க்கிளை வந்து நான் பிக்சலாக மாற்றும் போது எனக்கு அதோடய எட்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த பார்டர்
அது எனக்கு வந்து அன்ஈக்குவலாக இருக்கும், அந்த லைன்ஸு ஸ்லாண்டடாக ஒரு மாதிரி தெரியும்ல. ஸோ அதனால் எனக்கு அந்த சைடு எஃபெக்ட்டும் இதில் அக்கர் ஆகுது. அடுத்தது வந்து பிக்கெட் ஃபென்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனிமேஷனோ இல்லை ஸ்கேனிங் லைன்ஸோ நான் பண்ணும்போது எனக்கு சில லைன்ஸ் என்னவாயிடும்னா இன்விசிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் பேரை தான் பிக்கெட் ஃபென்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு சர்க்கிளை வந்துட்டு நான் அகெயின் வந்து என்னவா மாற்றுறேன், பிக்சலாக மாற்றும் போது எனக்கு சில பார்ட்ஸில் வந்து தெரியாமல் அந்த கர்வ் பெண்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் பிக்சலாக பார்க்குறப்ப எனக்கு அந்த கர்வ் பெண்ட் அங்கே தெரியாது. பாக்ஸாக இருக்கிறப்போ அந்த கர்வ் ஷேப் எனக்கு அங்கே வராது. ஸோ அதனால் எனக்கு அது என்ன ஆகும்னா அந்த இடத்துல சம் லைன்ஸ் வந்து இன்விசிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆப்ஷன் 3யும் இட் இஸ் ஆல்சோ அன் எஃபெக்ட். அடுத்தது என்ன இருக்குது, ராஸ்டரைசேஷன். ஸோ ராஸ்டரைசேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ சைட் எஃபெக்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்கேன் கன்வெர்ட் பண்ணுறோம்ல, நார்மலாக அந்த இதுலேருந்து வாட் இஸ் தட், அந்த வெக்டார்லேருந்து நம்ம ராஸ்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அப்படி கன்வெர்ட் பண்ணுற அந்த மேஜர் ப்ராசஸே பார்த்திங்கன்னா ராஸ்டரைசேஷன் தான். அதனால் அது சைட் எஃபெக்ட் கிடையாது, இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ அடுத்தது வந்து ப்ரீ ஃபில்ட்ரிங் அண்ட் போஸ்ட் ஃபில்ட்ரிங் அப்படின்னா, ஃபில்ட்ரிங் அப்படின்னா இட் இஸ் அ சொல்யூஷன், நாட் அ காஸ். அதனால் இட் இஸ் ஆல்சோ நாட் அ சைட் எஃபெக்ட். ஸோ நமக்கு அப்புறம் ஆன்சர் என்ன இருக்கும், என்னென்னா வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது இந்த இடத்துல ஏபிசி மட்டும்தான் இருக்குது, டியும் கிடையாது இயும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 ஏபிசி ஒன்லி. ஓகேங்களா. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, int x equal to 10, y equal to 15, x equal to y, டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, y plus x கோலன் y மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. இப்போ இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணுறப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த கண்டிஷன், எனக்கு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அதாவது y ப்ளஸ் எக்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா y மைனஸ் எக்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி செக் பண்ணோன்னா x ஈக்குவல் டு 10 அண்ட் y ஈக்குவல் டு 15ன்னு இருக்குது. அப்போ x ஈக்குவல் டு yன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா, அப்போ x ஈக்குவல் டு y அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ 10ன்னு இருக்குது, ஒய்யோட வேல்யூ 15ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றதுனால இட் அசைன்ஸ் தி ஒய்ஸ் வேல்யூ 15 அதுக்கு போயிடுது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, நமக்கு 15 தான் வந்துருச்சு. ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம், எக்ஸும் 15 ஆயிடுச்சு, ஒய்யும் 15 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 13 வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் 13ன்றது ஆப்ஷன் 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 30, ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த யூனிட் அதாவது யூனிட் 3 ப்ரோக்ராமிங் அண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபியூ கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தட்டும் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக தான் நிறையா இருந்துச்சு. ஸோ 1-2 மட்டும் தான் ப்ரோக்ராமிங்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே இந்த டைம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் அடுத்த யூனிட் 4 பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை செய்வோம், மகிழ்வோடு வாழ்வோம். நன்றி.